உச்சகட்ட பரபரப்பு, எதிர்பாராத திருப்புமுனை காட்சிகள் என்று அரசியல் களம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. பெரும்பான்மை எண்ணிக்கையை கேட்கிறார் ஆளுநர். சிக்கலில் விஜய் சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். விஜய்க்கு ஆளுநர் அழைப்பு இருக்கிறதா? பெரும்பான்மை எண்ணிக்கை கேட்கும் ஆளுநர். சிக்கலில் விஜய் சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை. சிக்கலில் இருக்கிறாரா விஜய்? சட்ட நிபுணர்களுடன் தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபடுவதாக தகவல். முஷ்டி முறுக்கும் திராவிட ஜாம்பவான்கள் திமுக, அதிமுக. தத்தமது முகாம்களை வளைக்கும் திமுக, அதிமுக. முதல்வர் ஆவாரா விஜய்? சுற்றிலும் சூழும் சிக்கல்கள். தாவேகாவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன? தாவேகா எம்எல்ஏக்களுடன் செங்கோட்டையன் ஆலோசனை. பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை நடப்பதாக தெரிகிறது. தாவேகாவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன? அனுமதி அளிப்பாரா ஆளுநர்? முதல்வர் ஆவாரா விஜய்? தாவேகா எம்எல்ஏக்களுடன் செங்கோட்டையன் ஆலோசனை. பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை நடைபெறுவதாக தெரிகிறது. தாவேகா எம்எல்ஏக்கள் தொடர்ந்து சென்னையிலேயே இருக்க உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிகிறது. இரண்டாவது முறையாக ஆளுநரை விஜய் சந்தித்திருக்கும் சூழலில் தாவேகாவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. நிமிடத்திற்கு நிமிடம் மாறும் காட்சிகளை ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். தாவேகா எம்எல்ஏக்களுடன் செங்கோட்டையன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். தாவேகாவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? என்ன நடக்கிறது பின்னணியில்? விஜய்க்கு வாய்ப்பு அமையாது என்றும் பேச்சுக்கள் எழுந்திருக்கின்றன. எடப்பாடி பழனிசாமி முதல்வர், திமுக ஆதரவு ஆட்சி என்ற பேச்சுக்களும் எழுந்திருக்கின்றன. உச்சகட்ட பரபரப்பில் தமிழக அரசியல் களம் இருக்கிறது. ஒவ்வொரு பரபரப்பையும் நொடிக்கு நொடி பார்த்து வருகிறோம். பின்னின்று விளையாடுகிறதா டெல்லி? விஜய் எதிர்ப்பில் ஒன்றிணைகிறதா திமுகவும் அதிமுகவும்? விஜய்க்கு அழைப்பு இருக்கிறதா இல்லையா? 118 என்ற எண்ணிக்கையை கேட்கிறாரா ஆளுநர்? விசிக கம்யூனிஸ்டுகளுடன் பேசும் திமுக, பாஜக பாமகவோடு பேசும் அதிமுக. தத்தமது முகாம்களை வளைக்கும் திமுக, அதிமுக. அரசியல் சதுரங்கத்தில் அடுத்த நகர்வு என்ன? மீண்டும் அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ள பேச்சுக்கள் அனல் பறக்கின்றன. விஜய்க்கு வாய்ப்பு அமையாது என்றும் பேசப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி முதல்வர், திமுக ஆதரவு ஆட்சி என்றும் பேசப்படுகிறது. அரசியல் திசையை மாற்றும் அடுத்தடுத்த நிகழ்வுகள். முதல்வர் ஆவாரா விஜய்? சுற்றிலும் சூழும் சிக்கல்கள். முஷ்டி முறுக்கும் திராவிட ஜாம்பவான்கள் திமுக, அதிமுக. தத்தமது முகாம்களை வளைக்கும் திமுக, அதிமுக. முதல்வர் ஆவாரா விஜய்? சுற்றிலும் சூழும் சிக்கல்கள். அரசியல் களத்தின் பரபரப்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். தத்தமது முகாம்களிடம் பேசுகின்றன திமுகவும் அதிமுகவும். தனித்தனியே ஆலோசனையில் கலந்திருக்கின்றன திமுகவும் அதிமுகவும். எடப்பாடி பழனிசாமி கிங் மேக்கர் அல்ல, கிங் என்கிறார் அதிமுகவின் செம்மலை. அரசியல் சதுரங்கத்தில் அதிர்வுகளை ஏற்படுத்த போகும் அடுத்த நகர்வு என்ன? தனித்தனியே ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கும் திமுக, அதிமுக. முதல்வர் ஆவாரா விஜய்? சுற்றிலும் சூழும் சிக்கல்கள்.
முஷ்டி முறுக்கும் திராவிட ஜாம்பவான்கள் திமுக அதிமுக. விசிக கம்யூனிஸ்டுகளிடனும் திமுக பேசுவதாக தகவல். பாஜக பாமகவோடு அதிமுக பேசுவதாக தகவல். தத்தமது முகாம்களை வளைக்கின்றன திமுக அதிமுக. விஜய்க்கு விசிக ஆதரவளிக்குமா? நாளை முடிவெடுக்க விசிக திட்டம் என தெரிகிறது. மு.க. ஸ்டாலினோடு ஆலோசனை நடத்தியிருக்கிறார் திருமாவளவன். இந்நிலையில் விசிக விஜயை ஆதரிக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. நாளை முடிவெடுக்க விசிக திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. விஜய்க்கு விசிக ஆதரவளிக்குமா? விசிகவின் ஆதரவை எதிர்பார்த்து விஜய் இருக்கும் நிலையில் நாளை முடிவெடுக்க விசிக திட்டமிட்டிருக்கிறது. மு.க. ஸ்டாலினோடு ஆலோசனை நடத்தியிருக்கிறார் திருமாவளவன்.